சிம்பு என்ன சொன்னார்னா மசால் பூரினா வெளியே வந்து அப்படியே உடச்சி போட்டு இங்கே வேறு மாதிரி போட்டுருவீங்க. அந்த மசால் பூரி ஒன்று பானிபூரி ஃபஸ்ட் கொடுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன் சார். சார் குவாலிட்டி பற்றி சொன்னார். நான் ஒரு விஷயம் சொல்லான்றேன், கடைசியாக சொல்லான்றேன். என்ன அப்படின்னா நல்லா இருக்கு பானிக்கே அது மைக் பக்கத்தில் சொல்லணும். சொல்லுடா. சூப்பராக இருக்குங்க. பானிக்கே நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ வியூவர்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஃபர்ஸ்ட் அக்ரஹாரத்தில் சாட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு பானிபூரி ஷாப்பில் தான் இருக்கும். இங்கே வந்து அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி சிம்பு தான் கூப்பிட்டு வந்தார், அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ சிம்பு தேங்க்யூ. சுரேஷ் சாரோட பேர் சுரேஷ். சார் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க கடை? நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 இயர்ஸாக வண்டியில் போட்டுருந்தோம். ஓகே. இப்போ இங்கே கடை போட்டு 5 இயர்ஸ் ஆகும். 65 இயர்ஸ் ஆகும். 65 இயர்ஸா? ஓ சூப்பருங்க. 60 வருஷமாக கடை அப்பாலேருந்து. ஓ சூப்பருங்க. 60 வருஷமாக தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டிருந்தீங்க. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக இங்கே வச்சிருக்கீங்க. சூப்பர். அதுக்கே ஆல் தி பெஸ்ட் சார். சூப்பர், வெரி குட் சார். சார் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் சார்? மசாலா பூரி, பானிபூரி, கட்லெட் மிக்ஸ், சமோசா மிக்ஸ், தயிர் பூரி, சேவ் பூரி, மஷ்ரூம் மஞ்சூரியன். ஓகே சார். அதே ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது. ஸ்பெஷல் சமோசா மிக்ஸ், ஸ்பெஷல் கட்லெட் மிக்ஸ், மசாலா பூரில் ஸ்பெஷல் தயிர் சமோசா, பாவ் பாஜி சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட் மட்டும் போடுவோம். அதுவும் அப்புறம் வந்து ரோஸ் மில்க், பாதாம் மில்க், குலாப் ஜாமுன் எல்லாமே இருக்கு சார். எனக்கு நான் சிம்பு என்ன சொன்னார்னா மசால் பூரினா வெளியே வந்து அப்படியே உடச்சி போட்டு இங்கே வேறு மாதிரி போட்டுருவீங்க. அந்த மசால் பூரி ஒன்று பானிபூரி ஃபஸ்ட் கொடுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன் சார். ஸோ வியூவர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பானிபூரி இல்லை, மசால் பூரி. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். இது ஆக்சுவலாக யூனிக்காக இருக்குங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உடச்சி போட்டு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் வரும் இல்லைங்களா. சார் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்குள்ளேயே அந்த மசாலா வச்சு ஸ்டஃபிங் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. காரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. காரம் கேட்டால் அதிகம் போட்டு தருவீங்க இல்லையா? இல்லை இதுதான் காரம். ஓ இங்கே மீடியம் தான், எக்ஸ்ட்ரா கேட்டாலும் இல்லை காரம். மீடியம் இல்லை, மீடியம் தான் நல்லா இருக்கு. ஸோ அந்த மீடியம் காரம் சூப்பராக இருக்குங்க. எதுவும் இல்லை, உள்ளாரே எல்லாமே இருக்குது. அப்படியே இப்போ எடுத்துகிட்டு சூப்பருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மசால் பூரி. இப்போ அடுத்தது பானிபூரி கேட்குறேன், அது எப்படி தராருன்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பானிபூரி நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஸோ வியூவர்ஸ் நான் என்ன நினச்சேன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, ஏன்னா இதுவும் அந்த பானிபூரி ஸ்டைலில் தான் மசால் பூரி கொடுத்தாரு. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மெயினாக அந்த கிறிஸ்பினஸ், அதில் கிறிஸ்பினஸே இல்லை. அதில் அந்த மசால் பூரி சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கிடச்சிது. இதில் அவ்வளோ கிறிஸ்பினஸ், உள்ள ஸ்டஃப்னு இருக்க விஷயமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு, யூனிக்காக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இவன் வச்ச மேக்ஸிமம் சாப்பிட்டா பாருங்க ஜெய். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரசம் வாங்கியிருக்கான். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ லெவலுக்கு இந்த பானிபூரி இருக்குன்னு. ஓ எனக்காக ஊற்றி கொடுத்தியா? தேங்க்ஸ்டா. அந்த பானி கூட வந்து ரொம்ப காரமும் இல்லாமல் ஸ்வீட்டும் இல்லாமல் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிறைய பானிபூரி கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்பைசினஸ் வேணும்னு சொல்லி நிறைய காரம் போட்டுருவாங்க, இல்லை நிறைய ஸ்பைஸ் ஆட் பண்ணுவாங்க. இங்கே சார் வந்து கரெக்டான லெவல் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ காரம் இல்லாமல் மீடியம் ஸ்பைஸாக வேணும்னா பெஸ்ட் பிளேஸ்ங்க இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு. மிக்ஸில் எது ஸ்பெஷல்? சமோசா மிக்ஸ், கட்லெட் மிக்ஸ் இருக்கு, அதில் ரெகுலர் இருக்கு, அதில் ஸ்பெஷல் இருக்கு. சரி சாப்பிடலாம், நீ சொல்லு. கட்லெட் போடலாம். கட்லெட் ரெகுலராக ஸ்பெஷலா? ஸ்பெஷல் போடலாம். ஸ்பெஷல் கட்லெட் மிக்ஸ். ஜெய் ஆசைப்பட்டான்னு சொல்லி இப்போ ஸ்பெஷல் கட்லெட் மிக்ஸ் சாப்பிட போகிறோம். ஸ்பெஷல்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆர்டினரி வந்து ஒன்லி இந்த மசால் போட்டு ஸ்வீட்டு சட்னி மட்டும் போடுவோம். ஸ்பெஷல்னா தைப்பூரி ஐட்டம்னா எக்ஸ்ட்ரா மேலே ஆட் ஆகும். ஓகே.
ரேட் வைஸ் டிஃபரன்ஸ் ரேட் வந்து இது வந்து 30 rupees, அது வந்து 50 rupees. 20 rupees எக்ஸ்ட்ரா. பார்சல் வந்து 5 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம், ஏன்னா கண்டெய்னர் பார்சல்னால. சூப்பருங்க. அதேமாதிரி இந்த பானி நீங்கள் இப்போ குடிச்சிங்க இல்லையா, இந்த பானி குடிக்கிறதுக்கோசரம் நீங்கள் வேறு எங்கேயும் வேணால் சேலத்தில் பானி போய் டேஸ்ட் பண்ணுங்கள், குடிக்க முடியாது. ஆனால் எங்கள்கிட்ட வந்து இந்த பானி தான் ஹைலைட்டே. தெரியுது, ஸ்வீட்டாகவும் இல்லை காரமாகவும் இல்லை, பக்காவாக இருக்குது. உங்களுக்கு நம்ம பானி டேஸ்ட் என்னன்னு தெரியும், எங்கள் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு. புரியுது. டெய்லி ஃப்ரெஷ் தான். நீங்கள் வேலை செய்யறதுக்கும் இல்லை, நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த விதமான கெமிக்கல் ஐட்டம்ஸும் எங்களுக்கு ஆட் கிடையாது. போடுறதில்ல. ஓகே நமக்கு ஆட் கிடையாது, ஹோம்மேட் ஐட்டம் போடுறேங்க. சார் குவாலிட்டி பற்றி சொன்னார். நான் ஒரு விஷயம் சொல்லலான்றேன், கடைசியாக சொல்லலான்றேன். என்ன அப்படின்னா, நான் இங்கே உள்ள என்ட்ராவர் இல்லைங்களா, என்ட்ராவர்லேருந்து இந்த ஃபுல் ஒரு சின்ன இடம் தான், பட் அந்த சின்ன இடத்தையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ அதிலே கொஞ்சம் இது எவ்வளோ பெரிய பார்த்து ரிவ்யூ கொடுக்க வேணாமரா. ஸோ வியூவர்ஸ் திருப்பி சொல்கிறேன், சின்ன இடம் தான், பட் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதிலே தெரிஞ்சிருக்கோம் அவங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஏன்னா நிறைய கடைக்கு நாங்கள் போயிருக்கோம், அங்கங்கே அச்சு பிச்சுன்னு இருக்கோம். இங்கெல்லாம் அப்படி இல்லை, சூப்பராக நீட் பண்ணிருக்காரு. சூப்பர் சார், நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சார்ட்டை கேட்டுக்கலாம் சார். உருண்டை எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது சார். நான் ஒன்று எடுத்துக்கிறேன், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அவன் நான் கிண்டல் பண்ணுறேன். என்னடா இதெல்லாம் இதுதான் நம்ம கடைடா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டா ஒன்றும் சொல்லிக்கிட்டு கடையில் எடுக்கும்போது உடஞ்சிடக்கூடாதுல்ல. இதெல்லாம் என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடலப்பருப்பு இடிச்ச உடனே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. ஆனால் இது நீங்களே செய்கிறீங்களா இல்லை வெளியே வாங்குறீங்க? நீங்கள் வெளியே வந்து கொடுக்குற சொல்லுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிடுங்க. கொடுக்குறவர்கிட்ட சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நம்ம கடையில் குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா, நம்ம கடையில் மசால் பூரி பானிபூரி சாப்பிட்டாங்கன்னா வெளியில் எங்கே குட்டிங்களாலும் சாப்பிட மாட்டாங்க. 100% சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் குழந்த மாதிரி தான். ஓ, இங்கே சாப்பிடுவோண்ணா, இங்கே வா. இதே சொல்கிறா இவர் சிம்பு நம்ம கூட தான் இருக்காரு. இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவங்க பையன் 3 பிளேட் என்ன சாப்பிடுவாரு? பானிபூரி சாப்பிட்டு வரோம். ஸோ பிடிச்சிட்டாரு, கிட்ஸை பிடிச்சிட்டாரு சுரேஷ்னா. எண்ணி முடிச்சு எட்டி பார்க்குறா. எதுக்குறா எட்டி பார்க்குறேன்? அவர் ஒரு மாதிரி இருக்கார், தருவாரா? இல்லைடா, இப்போ நீ என்னென்ன ஐட்டம் போட்டாங்கன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்கல, நமக்கு இங்கே போட்டுட்ருக்காங்க. ஓ, அங்கே போயிடுச்சு நம்ம பிளேட்டு. ஸ்பெஷல் கட்லெட் மிக்ஸுங்க, 50 ரூபா. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிடு. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இப்படி செய்வோம். தெரியுதா கேமராவில்? இன்னொரு செஞ்சிடலாம். சூப்பராக இருக்குது கட்லெட் மிக்ஸு. ஸோ இப்போ வந்து ஜெய் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா போய் செஞ்சுட்டு வந்துரு சார். இப்படி செஞ்சுட்டு வரணும். ஓகே, நல்லா இருக்குது. ஸ்பெஷல்னால எல்லாமே முக்கியமாக தயிர் போட்டிருக்காங்க. தயிர், ஸ்பைஸு, ஸ்வீட்டு எல்லாமே கலந்து நல்லா இருக்குது அந்த கட்லெட்டோட. ஸோ வியூவர் சாட் வந்து நான் வந்து ரோஸ் மில்க் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஓன் ப்ரிப்ரேஷனாக இந்த ரோஸ் மில்க். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரோஸ் மில்க் யூஸ்வலாக எல்லா கடையிலையும் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. 250 ml அது 230 ml. ஜெய் வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா, டே நிறையா சாப்பிட்டோம், ரோஸ் மில்க் பாதி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னேன். பட் அவனுக்கு புதுசாக தான் வாங்கி தரணும். சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கடையில் நுழைஞ்சோடனே காரமும் மீடியமாக தான் இருக்குது. இதில் சக்கரை அளவும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே அளவாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, ஏன்னா இது இவங்கள தான் மேக் பண்ணுறாங்க, வெளியிருந்து வாங்கலையா. அவங்க வெளியிருந்து வாங்குற ஒரே விஷயம் அந்த உருண்டை சாப்பிட்டு இல்லைங்களா, அது மட்டும்தான். இது ஃபுல்லாக நானே குடிக்க போகிறேன். ஏன்னா நான் வீடியோக்காகலாம் சொல்ல, நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க, இல்லை எனக்கு டேக் பண்ணி சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோஸ் மில்க். அல்டிமேட்டுங்க, சூப்பர் ரோஸ் மில்க். ஜெய்க்கா ஒரு ரோஸ் மில்க். ஜெய் ஒரு லக்கி என்னன்னா ரோஸ் மில்க் தீந்துருச்சு. கடைசி ரோஸ் இதான் லாஸ்ட் ரோஸ் மில்க். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குதானே? சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் போகிற நிறைய கடைகள் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இது குப்பத்தூரில் போட்டு வந்துடுறேன். நல்லா அந்த திக்னஸாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டும். இல்லை சுகர் கரெக்டாக இருக்குது, அதான் மேட்ரு. நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, எசன்ஸ் அதிகம் போட்டுருவாங்க, இல்லைனா சுகர் அதிகம் போட்டுருவாங்க. இங்கே ரெண்டும் ஈக்குவல் மிக்ஸில் இருக்குது. குடிக்க முடியல பரவாயில்ல, நான் குடிச்சிருவேன். நல்லா இருக்குது, நல்லா. கீழே பாதாம் இருக்குது கொஞ்சம். ஓ அப்படியா? சுரேஷ் சார் என்ன ரூல்ஸ் இருக்குது குடிக்கிறதுக்கு, ஷேக் பண்ணி குடிங்க, அப்போ தான் பாதாம் மேலே வரும்னாரு.
பீஸா போடுவோம். பீஸா போட்டால் அந்த குழந்தைங்களாம் சுற்றுறாங்க வேணாம்னு சொல்லிட்டு அரைச்சிடுறீங்க. க்ரஷ் பண்ணி போட்டுருவோம். நல்லா இருக்கு, உண்மையுமே நல்லா இருக்கு. பட் எனக்கு ரோஸ் மில்க் அல்டிமேட் இது நல்லா இருக்கு. பட் 2 கம்பேர் பண்ணி ரோஸ் மில்க் அல்டிமேட்டு. சரி, மீதி வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பானிபூரி 30 ரூபா, மசால் பூரி 30 ரூபா, சமோசா மிக்ஸ் 30 ரூபா, கட்லெட் 15 ரூபா. என்னன்னா அங்கே மெனு அவங்க போட்டிருக்கு, அதை பார்த்து படிச்சுட்டு இருக்கேங்க. ரீசனபிள் ரேட்டு, பட் குவாலிட்டி வேற லெவலாக இருந்துச்சு. சூப்பர் சுரேஷ் சார், நான் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதில் அல்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுத்துருந்தீங்களா மசால் பூரி, அது அல்டிமேட்டு. ப்ளஸ் அந்த ரோஸ் மில்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு தனி ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் உங்களுக்கு. சூப்பர் சார். எனக்கு சிம்பு இருக்கார் எடுக்கிறார் இல்லையா, அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ சூப்பராக கடை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்கள் அவ்வளோ நீட்டாக வச்சிருக்கீங்க இந்த இடத்த, சூப்பராக வச்சிருக்கீங்க. அந்த ஒர்க் ஸ்டேஷன் கூட அவ்வளோ நீட்டாக வச்சிருக்கீங்க. அந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ அந்த வேலை செய்யும்போது ஃபாஸ்ட்டாக நிறையா இதை க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே ஓகே கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அப்பப்போ தப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த க்ளீன்னஸ் இருந்தால் தான் கஸ்டமர் ஒரு தடவை என்ட்ரி பண்ணுவோம். இப்போ வந்து அந்த காலத்துலேருந்தே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதான் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, குவான்டிட்டி எல்லாம் நம்மள்ட்ட எதிர்பார்த்துட்டு வந்தாங்கன்னா அது வந்து கொடுக்க முடியாது, குவாலிட்டி தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே. ஸோ அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 65 வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு யூனிக்கான விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேலமில் இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்காங்க, பானிபூரி வச்சிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு கடையோட கம்பைன் பண்ணி வச்சிருப்பாங்க, வெளியே வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. பட் யூனிக்காக ஒன்லி ஃபார் பானிபூரி அந்த நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் சார் வச்சிருக்காங்க. ஸோ சாரோட நம்பர் நான் கீழே டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பானிபூரி வேணும் அப்படின்னா நீங்கள் சார்ட்ட கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டு வந்துடலாம். சிம்பிளாக அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா சேலம் ஃபர்ஸ்ட் அக்ரஹாரத்தில் ஷிஃப்ட் சாய்வியார் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாரோட கடை இருக்குது. வேறு ஏதாவது சொல்லுமா சார் அவங்களுக்கு அடையாளம் வரதுக்கு? ஆப்போசிட் உட்ஸ் வேலி, ஆப்போசிட் டு உட்ஸ் வேலி, உட்ஸ் வேலிக்கு ஆப்போசிட் ஷோரூம். சூப்பர் சார், தேங்க்யூ. அதில் வந்து நீங்கள் எங்கே பானிபூரி கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட அட்ரஸ் சொல்லிடுவாங்க. சூப்பர் சார்ங்க. இப்போ என்ன விஷயம்னா கண்ணாபின்னான்னு சாப்பிட்ருக்கோம். சார்ட்ட பில் கேட்க போகிறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். என்ன கன்ஃபியூஷனா எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ என்னென்ன சாப்பிட்டோன்னே 2 பாதாம் மில்கா இல்லை என்னென்னு சார் கணக்கு மேடம் கணக்கு போட்டுருக்காங்க. மேடம் பேர் சார்? மேடம் பேர் வன்ஷிதா. வன்ஷிதா மேடம் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வன்ஷிதா. அப்படியே ஒரு டம்ளர் பானி வாங்கி குடிச்சு முடிச்சுக்கலாமா? அவனுக்கு குடிக்கிற பானி வந்து குடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டைஜஷன் ஆகும். அதுக்கோசமே நிறைய அவன் ரெக்வஸ்ட் பண்ணான் ஜெய், அவனுக்கு ஒரு பானி டம்ளர் தருவீங்க? உனக்கு வேணும்னு கேட்க எனக்கு கேட்டேன், உனக்காக ஸ்பெஷலாக கொடுக்குறாரு. எந்த கஸ்டமர் கேட்டாலும் கொடுப்போம். பானி குடிக்கிறதுக்குன்னே எங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர் வருவாங்க. நல்லா இருக்குங்க பானிக்கே அது மைக் பக்கத்துல சொல்லணும். சொல்லுடா. சூப்பராக இருக்குங்க. பானிக்கே நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பெஸ்ட்டு ஓஜி ஸ்பாட், அடிக்கடி இனிமேல் விசிட் பண்ணுவேன். ஆமாம், முக்கியமாக இவங்க பசங்க 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்க கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து நான் விசிட் பண்ணுவேன்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னால். பானி குடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பைசி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், நல்லா இருக்குது, நல்லா கரெக்டாக சூப்பராக இருக்குது சார். சார் மேடம் பில் கொடுக்குறீங்களா? நாங்கள் நிறைய ஆக்சுவலாக சாப்பிட்ருக்கோம். 260 ரூபா பில் வந்திருக்கு.